நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல். கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்வதுண்டு. சோறு கொண்ட இடம் சொர்க்கம் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம், ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். சில நபர்கள் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு விருந்தாளியாக போவாங்க. போன இடத்துல ரொம்ப நாள் அங்கேயே தங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், உனக்கு எங்கே சோறு கிடைக்குதோ அங்கே உனக்கு சொர்க்கமாக மாறிடுது அப்படின்னு சொல்லிட்டு சில நபர்கள் வேடிக்கையாக பேசுவது உண்டு. நாம் கூட அந்த மாதிரி நிறைய நபர்களை பார்த்து பேசியிருப்போம். அதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் கோயிலில் ஐப்பசி பௌர்ணமி நாளன்று வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய நம்ம சாப்பாட்டை வச்சு அபிஷேகம் நடத்துவாங்களாம். அப்படி நடக்கும்போது அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சொர்க்கத்தில் வாழும் பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அதன் அடிப்படையில் தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். இது காலப்போக்கில் கேலியாக மற்றவங்கள பார்த்து கிண்டலாக பேச மாதிரி மாறிடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நேற்று கோயம்புத்தூரில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு குழந்தைக்கு பார்த்திங்கன்னா 2.5 வயசு 3 வயசு ஆகுது. அந்த குழந்தைக்கு ஒரு காய்ச்சல், சளி வந்திருக்கு. அவருடைய தந்தை என்ன பண்ணியிருக்காரு, ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனால் 200 300 கன்சல்ட்டிங் ஃபீஸ் வாங்குவாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே அந்த குழந்தைக்கு சளி காய்ச்சல் வந்தப்போ என்ன மாத்திரை கொடுத்தாங்களோ அதை போயிட்டு வாங்கிட்டு கொடுத்துருக்காரு. அதே போல் பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மாஸ்கெல்லாம் வச்சு ஆவி பிடிப்பாங்க. ஸோ அந்த மருந்து இவர் போய் மெடிக்கலில் வாங்கிட்டு சளி அதிகமாக இருக்குது, இருமல் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக ஒரு அந்த சிப்பு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக 2 சிப்பை போட்டு ஆவி பிடிக்க வச்சுருக்காரு. ஸோ குழந்தைக்கு மூச்சு திணறல் கோயம்புத்தூரில் KMCHல் அட்மிஷன் ஐசியூவில் வச்சுருக்காங்க. ஸோ அவர் அந்த 200 300 கன்சல்ட்டிங் ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக யோசனை பண்ணி செஞ்ச ஒரு செயல் அந்த குழந்தையினோட உயிருக்கு ஒரு ஆபத்தான சூழலாக இன்றைக்கி போய் முடிஞ்சிருக்கு. உங்கள் வீடுகளில் இந்த மாதிரி யாருக்காச்சும் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால், நீங்களாக மருத்துவத்தில் ஒரு முடிவு எடுக்காமல் மருத்துவரை அணுகி அவர் என்ன சொல்கிறாரு, நம்மளுடைய காய்ச்சல் எத்தனை டெம்பரேச்சர் இருக்குது, சளியினுடைய தாக்கம் எப்படி இருக்குதுன்னு அவர் டாக்டர் செக் பண்ணி சொன்னதுக்கப்புறம் அவருடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் நீங்கள் மருந்து வாங்கி சாப்பிடணுமே தவிர, மெடிக்கல் நம்ம ஊரில் வச்சுருக்காங்க, யார் போய் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சோம்பேறித்தனமாக இருந்துக்கிட்டு நம்ம இப்போ ஒரு வேலையை செஞ்சு அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத பிரச்சனைகளை நம்மளுக்கு கொண்டு வரணும் அப்படின்றத எல்லோரும் மனசில் வச்சுக்கோங்க. குழந்தைகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைய காலகட்டங்களில் மருத்துவத்தில் நாமளாக எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அடுத்ததாக மைவி த்ரெட்ஸில் இன்றைக்கு உண்டான தகவல் பெருசாக எதுவுமே கிடையாது. கிணத்துல போட்ட கல் மாதிரி தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே அமைதியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நிறைய ஸ்டோர் வச்சுருந்த ஓனர்கள் எல்லாருமே இன்றைக்கி ஸ்டோரை காலி பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் பக்கம் ஆயிடுச்சு மைவி த்ரெட்ஸ் கம்பெனி ரன் ஆகி. ஸோ அதில் ஆல்ரெடி அவங்க முன்னாடியே வாங்கி வச்ச பொருட்கள் எல்லாமே எக்ஸ்பிரி டேட்டை நோக்கி போயிட்டுருக்குது. ஏற்கனவே நிறைய பேர் காலி பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு சில நபர்கள் ஓரிரு வாரங்களில் காலி பண்ணிடுவோம், மறுபடியும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது உண்மையிலே ரொம்ப வருத்தமான ஒரு செய்தியாக தான் இருக்குது. ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு வாடகை கொடுத்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்து இவ்வளோ நாளாக ரன் பண்ணி வச்சுருந்து தொடர்ச்சியாக ரன் பண்ண முடியாத ஒரு சூழலை காலி பண்ணுறாங்க அப்படின்னும்போது, அதே மாதிரி நிறையா உறுப்பினர்கள் நிறைய பிரச்சனைகள்லாம் மைவி த்ரெட்ஸ் உறுப்பினர்கள் சந்திச்சுக்கிட்டே வரோம். அதுக்கு நிறுவனம் தான் ஒரு முடிவு சொல்லணும். நமது தமிழ் மக்கள் எந்த ஒரு நபர் மேலேயும் அல்லது எந்த ஒரு நிறுவனத்து மேலேயும் அவ்வளோ சீக்கிரம் நம்பிக்கை வைக்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. நம்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நம்பிக்கை அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் உடைக்கவே முடியாது. பட் அவங்க நம்பக்கூடிய விஷயமே அவங்களுக்கு ஒரு பயனை தரல அப்படின்னா அவங்களுடைய ரியாக்ஷன் வேறு மாதிரியே இருக்கும். இது எல்லாத்துக்கும் தெரியும், மைவி த்ரெட்ஸ் கம்பெனிக்கும் தெரியும். ஸோ அதனால் சீக்கிரமாக மைவி த்ரெட்ஸ் நிறுவனம் உறுப்பினர்கள் எதிர்பார்க்க ஒரு நல்ல செயலை செய்யணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஸோ இதை டெய்லியும் ஒரு கோரிக்கையாகவே நம்ம நிறுவனத்துக்கு வைக்கலாம். ஏன்னா நம்ம போடக்கூடிய செய்தியை எம்டி பார்க்கலாம் அல்லது மைவி த்ரெட்ஸில் இருக்கக்கூடிய அந்த டைரக்டர்ஸ் யாரோ ஒரு ஆள் பார்க்கலாம். ஸோ என்ன சொல்ல வராங்க, மக்கள் என்ன டெய்லியும் பேசுகிறாங்க அப்படின்றத இதன் மூலிமா கண்டிப்பாக நிறுவனத்துக்கு தெரிவிக்கலாம். நம்மள மாதிரியே நிறைய நபர்கள் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மைவி த்ரெட்ஸில். அங்கங்கே நடக்கக்கூடிய செய்திகள், அங்கங்கே மக்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்றதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நிறுவனம் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும்.
நம்மளுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சீக்கிரம் ஒரு நல்ல முடிவு கிடைக்கணும், அதற்குண்டான முயற்சியை நிறுவனம் எடுக்கணும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு மைவி த்ரெட்ஸ் தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.